இந்த படத்தில் வந்து என்னோடய கேரக்டர் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் யோசித்தேன், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எடுத்தோன்னையும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எப்படி அப்படிலாம் யோசித்தேன். பட் ஸ்டில் ஸ்மால் பார்ட், பட் ஸ்டில் இந்த வாய்ஸாக நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பேன், எம்எல்எஸ்பிஎன்னு. ஸோ அது நான் சொல்லும் போது கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ண, லைக் இது எப்படி போகும், ஐயோ அப்படி ஒன்று இருந்தது. பட் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. அண்ட் இது நடிக்கும் போதும் நடித்ததுக்கப்புறமும் ஐ ஃபெல்ட் சம்திங் லைக் வெரி பர்சனல். என்னென்னா அதுதான், யாருமே இந்த இந்த இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. லைக் அது சமுதாயத்தில் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் தான் மதிப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கப்போ கண்டிப்பாக அது மதிக்கணும், எல்லாமே இருக்குது. பட் அதான் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. அது எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணோம், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் உள்ளேயும் நடக்கிற மாற்றத்தை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். என் பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும். தம்பிராமையா சார் போர்ஷன் ஒரு சஞ்சனா பாட்டில் வந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், உங்களோட சேஞ்சஸையும் எங்களோட சேஞ்சஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. அது யாருமே எடுத்து பேச மாட்டாங்க, நடக்கிற விஷயந்தான், ஆனால் யாருமே எடுத்து பேச மாட்டாங்க. அதை எடுத்து தைரியமாக பேசி பார்ட் 1 எடுத்து பார்ட் 2 இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது அப்படின்னா உங்கள் எல்லாரோட ப்ராட் மைண்டட் அண்ட் எல்லாருமே வந்து லைக்காக இருக்கிற ஒரு விஷயந்தான். ஐ எம் ஸோ ப்ரவுட் டு சே தட் ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வெற்றி படமாக இருக்கிறதுல. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு. அண்ட் ஆல்சோ த ப்ரொடியூசர் கண்டிப்பாக பயப்படுவாங்க இல்லையா, இந்த மாதிரி படம் எடுத்து யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவர் வந்து நின்று டீமாகவே எல்லாருமே ஐ திங்க் வி ஜஸ்ட் ஹோல்ட் அ வெரி குட் பிளேஸ் இன் அவர் ஹார்ட் அண்ட் வி ஆர் ஸோ ப்ரவுட் டு டூ திஸ் ஃபிலிம். அவ்வளோதான். அவரோட விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு பார்த்த அந்த கார்ட்லேயே தெரிஞ்சது ஹவ் கான்ஃபிடென்ட் ஹீ இஸ்னு. அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வேணும். அண்ட் எல்லா படத்தில் பண்ணுறதுக்கு எனக்கும் நிஜமாகவே அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வெரி யூனிக் அண்ட் வெரி அவுட் ஆஃப் த பாக்ஸ். அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ அவருக்கு இருந்தது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட், குட்டி பார்ட். ஸோ அண்ட் ஆல்சோ அந்த 3 ஸ்டோரிலையும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. டிஓபி ஜோசப், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க எல்லாரையுமே. அண்ட் எடிட்டர் பற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன், யாருமே பேசலை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, ஏன்னா படம் பார்த்ததுலேருந்து த கட்ஸ் அண்ட் ட்ரான்சிஷன்ஸ் ஆர் வெரி அமேசிங். ஸோ அதனால் எடிட்டருக்கு தேங்க்யூ. அண்ட் நடித்த எல்லாருக்கும். அண்ட் எஸ் பேர் கரெக்டாக சொல்லிட்டேன். அண்ட் அவர் வந்து பயங்கரமாக அவர் சொன்ன மாதிரி சின்ன போர்ஷன் வந்தாலும் நீங்கள் கமல் சார்னு கத்த முதல்ல நானுமே வந்து ஓ மை காட் சொல்லிட்டீங்களா அது இருந்தது. உங்களோட ஃபேனும் வெளில வந்துட்டாங்கன்ற ஜோன்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அண்ட் சஞ்சனா சச் அ கிரேட் டேலண்ட். ஐ எம் இன் லவ் வித் யூ. நிஜமாகவே செம்மையாக நடிச்சிருந்தீங்க. அவ்வளோ போல்டாக எடுத்து அதை பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க பர்ஃபார்மன்ஸில். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் பவானி ஸ்ரீ, நீங்கள் ரொம்ப அழகாக டால் மாதிரி இருந்தீங்க.